காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி அழுவுறதா பிளான்? நிறுத்த ஆதி, போதும். பார்க்கவே கடுப்பாக இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்னை பார்த்தா கடுப்பா இருக்கா? பின்ன பார்க்குறப்பெல்லாம் அழுதுகிட்டே இருந்தா மனுஷனுக்கு வெறுப்பாகாதா? எனக்கு என்ன வேண்டுதலா அழுவணும்னு? அழுக வருது. சரிடி செல்லம், அழுவாத. நாளே இப்படி அழுதினா எப்படி? எல்லாம் சரியாயிடும், அழுவாத. யார் என்ன சொன்னா என்ன? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலாம், உங்கள் அம்மாவும் மனசு மாறுவாங்க. இல்லை, எனக்கு இப்போதான் ரொம்ப பயமாக இருக்கு. எதுக்கு? அதில் அத்தை என்னை இந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்னு சொன்னாங்களாமே. அதுவும் இல்லாமல் நான் இந்த வீட்டோட வேலைக்காரின்னு சொன்னாங்களாமே. இதெல்லாம் கேட்குறப்ப தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜீவா. நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், என்னை கைவிட்ட மாட்டீங்களே? அட பைத்தியமே, உன்னை கைவிடுறதுக்காக நான் எங்கள் அம்மாவெல்லாம் எதிர்த்து கட்டின்னு இருக்கேன் உன்னை. நீ எதை நினச்சும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன், பாட்டி இருக்காங்க. இன்னும் என்ன வேணும்? சரி ஆதி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். ஜீவா, என்னை விட்டுட்டு போவாதீங்க. என்னடி சின்ன குழந்தை மாதிரி அழுகுற? எனக்கு இங்கே ஒண்டியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது ஜீவா. சரி, பாட்டியே உன் கூட இருக்க சொல்கிறேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன். சீக்கிரமாக வந்துடுங்க. கண்டிப்பாடி, வேலை முடிஞ்ச உடனே வந்துடுறேன். ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னால் நம்பவே முடியல. ஆதி போய் எந்த மாதிரி வேலை பண்ணிட்டாளா? பாவம் அக்கா எவ்வளோ துடிச்சு போனாலோ தெரியல. இந்த டைமில் நம்ம வேற அக்காவுக்கு தொந்தரவாக இருக்கிறோம். இவன் ஏன் இப்படி பண்ணா? ராணி அக்கா, வாக்கா. நீ வர லேட் ஆயிருந்துச்சுன்னா நானே உன்னை தேடி வந்துட்டுருக்குவேன். எப்படிம்மா இருக்க? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? ஓகே தான் அக்கா. டாக்டர் நெக்ஸ்ட் மந்த்து தான் செக்கப் வர சொல்லியிருக்காரு. உடம்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்கம்மா. எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லு. அக்கா, கண்டிப்பாக. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே. ஆனால் இப்போது ஏதோன்னு சொல்கிறதுக்கும் சங்கடமாக இருக்கு அக்கா. ஆதி போய் எப்படி பண்ணிட்டாளே. விடுமா, அவள் பேச்சு எதுக்கு? எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு நினச்சிக்கிறேன். ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் பேசாதக்கா. ஆயிரம் தான் இருந்தாலும் அவள் நம்ம பொண்ணு. அவள் அப்படி நினைக்கலையே. எனக்கு ஜோடியாக புருஷன் கூட வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கிறான். விடுக்கா, சின்ன பொண்ணு, தெரியாமல் ஏதோ செஞ்சிட்டா. அதெல்லாம் விடு, நீ உடம்பு பார்த்துக்கோ. என்னது, உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டாளா? ரேகா, உனக்கு அது தேவையில்லாத பேச்சு. எதுக்கு கேட்காம உள்ள வந்த? இது என்ன நல்ல கதையாகுது? எங்கள் வீடு, எல்லா ரூம்லேயும் எனக்கு வரத்துக்கு உரிமை இருக்கு. அதுக்குன்ட்டு கதை தட்டாமல் இப்படி தான் உள்ள வருவியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன அண்ணி, உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டாளா? என்ன வளர்ப்பு வளர்த்துருக்கீங்களோ போங்க. உங்கள் பொண்ணு ஓடி போயிருக்கா, இப்படி டிப்பு டாப்பாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கீங்களே. அவளே ஓடி போயிட்டாளா, இல்லை நீங்கள் அனுப்பி வச்சிட்டீங்களா? ரேகா, போதும், நிறுத்திக்கோ, ரொம்ப பேசாத. ஏன் நீ, நான் என்ன இல்லாததையா கேட்டுட்டேன்? என்னோட பொண்ணு ஏதாச்சும் இப்படி பண்ணியிருந்தா கையை காலை உடச்சிருக்குவேன். இல்லைனா நான் அவமானத்தில் தூக்குலையே தொங்கியிருக்குவேன். இங்கே என்னடான்னா தங்கச்சியை பார்க்க இப்படி ரெடி ஆகிட்டு வந்திருக்கீங்க. அப்போ டவுட் வரதானே செய்யும். எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீயே புருஷனை விட்டுட்டு இங்கே வந்து தங்கியிருக்க. அண்ணி, போதும். கோவம் வருதில்ல, அதே மாதிரி தான் எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ தலையிடாத. நீங்கள் வந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் உன்னை ஏதாச்சும் கேட்டேனா எதுக்கு வந்தேன்னு? உங்கள் வீடு, நீ வந்திருக்க. அதே மாதிரி தான் அவங்கவுங்க குடும்ப விஷயத்தில் தலையிடாத. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. நல்லதுக்கு காலமே இல்லை.
இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் காலம். எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் நல்ல பணக்கார பையனாக தான் இருக்கான். அதுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கீங்க. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ரேகா, இதோட நிறுத்திக்கோ. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்படி உங்கள் அக்கா கூட கொஞ்சம் கொலாவறதுக்கெல்லாம் முடியுது, வீட்டில் ஏஞ்சி வேலை செய்ய முடியாதா? வாங்க, வந்து எனக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுங்க. ஏம்மா, அவளுக்கு தான் உடம்பு முடியாமல் இருக்கா இல்லை, டாக்டர் அவளை ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. அவளை போய் வேலை வாங்குறியம்மா? அப்புறம் நல்ல குத்துக்கல் மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னத்த ரெஸ்ட்டு? அவன் மாசமாக இருக்காமா? இவங்க தான் மாசமாக இருக்காங்களோ? இன்னும் யாரும் இல்லை. அங்கங்கே போய் பாருங்க எப்படி வேலை செய்கிறாங்க. சும்மா மாசமாக இருக்கேன்னு சீனை போட்டுட்டு எங்கள் அம்மாவை ஏமாத்தின்னு உட்காந்துன்னு இருக்கீங்களா இங்கே உள்ளோ? மாசமாக இருந்தால் என்ன, சாப்பிட்றீங்க தானே? வாங்க, வந்து எனக்கு ப்ரான்ஸ் பிரியாணி வேணும், அதை செஞ்சு கொடுங்க. ராணி, நீ ரெஸ்ட் எடு, நான் செஞ்சு தரேன். அக்கா, நீ என்ன முட்டாளா? நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? நீ எதுக்கு செய்யணும்? நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, டாக்டர் தான் உன்னை ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்கல்ல. அது பரவாயில்லக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. சரி ராணி, போயிட்டு வர மாதிரிக்கா. போங்க. இந்த ரேகாவுக்கு வர வர கொழுப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சு. நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவராக போகிறான். என்ன முறைக்கிறீங்க? போங்க, ஆயிலெல்லாம் கம்மியாக போடுங்க. காரம் மீடியமாக இருக்கணும், ஆனால் பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்கணும். கௌதம், ஒரு நிமிஷம்ப்பா. என்னங்கம்மா, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது. என்னப்பா, இந்த ரேகா வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? நீயும் ஒன்றும் பேசலை, அவங்க வீட்டில் இருந்தால் இதை பற்றி ஒன்றுமே பேசலை. இப்படி கல்யாணமானவங்க ஓயாமல் பிரிஞ்சுனே இருந்தா எப்படிப்பா வாழறது? அம்மா, எனக்கு பிடிக்கலன்னாலும் நீங்கள் தான் கம்பல் பண்ணி எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. நான் உங்கள் சமாதானத்துக்காகத்தான் இந்த கல்யாணத்தையே பண்ணேன். அவள் அப்படி போனால் நான் என்னம்மா செய்யறது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ கௌதம். கொஞ்சம்னா பரவாயில்லம்மா, எல்லாமே நானே அட்ஜஸ்ட் பண்ணி போனோன்னா இதுக்கு என்னதான் முடிவு? இங்கே பாருங்கம்மா, அவளுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவள் என்ன சொல்கிறாளோ அப்புறமா நான் என்னோட முடிவை சொல்கிறேன். எனக்கு இந்த கல்யாண லைஃபே வெறுத்து போச்சுமா. என்னை கேட்டால் என்னை இப்படியே விட்டுருங்க. அவகிட்ட இந்த டைவர்ஸ் வாங்கி நான் எங்கன்னா வெளிநாடு போய் செட்டில் ஆகிடுறேன். இன்னொரு முறை என் லைஃப்பில் கல்யாணன்ற பேச்சே வேண்டாம். கௌதம், ஏன் கௌதம் இப்படி சொல்கிற? எனக்கு இருக்கிறது நீ ஒரே பையன்தான், நீ இப்படி பேசுனா என்னம்மா செய்ய சொல்கிறீங்க? இவளால் எனக்கு கல்யாண வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ப்பா. 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இல்லை. அம்மா, உங்கள் இஷ்டம். இது வரைக்கும் எல்லாமே உங்கள் இஷ்டம் தான் சொன்னேன், இதுவும் உங்கள் இஷ்டம்தான். பட் அவள் எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா இன்னொரு கல்யாணத்தை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அது எப்படிப்பா கௌதம்? அப்படிதாம்மா, ஃபர்ஸ்ட் அவகிட்ட நீங்கள் பேசி பாருங்க. அநியாயமாக என் பையனோட வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன். இந்த பொண்ணை நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவான்னு நினச்சேன், பார்த்தா இப்படி ஆயிப்போச்சே. கட் அண்ட் ரைட்டாக இன்றைக்கி அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுடணும். அப்படி அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எப்படியாவது இவன் மனசை மாற்றி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடணும். என்ன அண்ணி, அதுக்குள்ளேயே பிரியாணி ஆயிடுச்சா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் ரேக்கா, ஆயிடும். என்ன அண்ணி, பிரியாணி வாசமே வரல. நான் கேட்டேன், கோபத்தில் ஏதாவது செஞ்சிட்டிங்களா என்ன? ஐயோ இல்லை ரேக்கா, எப்பவும் போல தான், நல்லா தான் வந்திருக்கு. எனக்கு என்னவோ பார்த்தா அப்படி தெரியல. சாப்பிட்டு பாரு ரேக்கா, அப்புறமா தெரியும். ஏதோ சொல்கிறீங்க. ராணி, நீ என்னம்மா பண்ணுற கிச்சனில்? அத்தை, அது வந்து ரேக்கா தான். அம்மா, அண்ணி ஒரே இம்சை. எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பிரியாணி செஞ்சு தர, நீ சாப்பிட்டே சாப்பிடணுன்னு. இப்படி சொன்னா நான் வேண்டாம் நான் சொல்ல போகிறேன். அதாம்மா. என்ன ராணி இது, சின்ன பிள்ளைத்தனமா? உனக்கு தான் உடம்பு முடியல இல்லை, டாக்டர் நான் ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? உனக்கே இந்த வேண்டாத வேலை? இல்லை அத்தை, அது வந்து ரேகா தான். அம்மா விடுமா, எதுக்கு அண்ணியை திட்டுற? அவங்க தான் எனக்கு பாசமாக செஞ்சு தராங்கல்ல, நீ எதுனா சொல்லின்னு இருக்க? அதுவும் இல்லாமல் எனக்கு ப்ரான்ஸ் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும்னு அன்னைக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு தான்மா.
சரிடி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்பதான் அவன் முடியாம இருக்கா இல்லையா? அவ தான் பண்றான்னு சொன்னா உனக்கு அறிவில்ல? நீ வேண்டான்னு சொல்லணும் தானே? இந்த மாதிரி நேரத்துல நீ தான் அவளுக்கு செய்யணும். ஐயோ அம்மா, கரெக்டா சொன்ன பாரு. நான் அன்னைக்கு சொன்னேன், நான் செய்யறேன் அண்ணி, நீங்க வேலையே செய்யாதீங்க, நீங்க ஃபுல் ரெஸ்ட்ல இருங்கன்னு. ஆனா அண்ணி தான் கேட்கலம்மா. ஏமா ராணி, இப்ப நீ ரெஸ்ட்ல இருக்கணும்ல. குழந்தைக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தானம்மா கஷ்டம். அது இல்லாம டாக்டர் உன்னை ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ 4 இல்லைன்னா 5 மாதம் வரைக்கும் ஃபுல் ரெஸ்ட்ல தான் இருக்கணுமா. நானே உனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தேன்னு இருந்தா நீ இவளுக்கு போய் செஞ்சு கொடுத்தேன்னு இருக்கியே. ரேகா, உனக்கு அறிவுன்றதே இல்லை சுத்தமா. ஏமாத்திட்டுற. ஒரு முறை உன் மருமக செஞ்சு கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டாங்க. வாய மூட்ரி. அவ நல்லா இருக்கும்போது செஞ்சு கொடுத்தா நான் எதுக்கு வேணான்றேன். ஆனா இப்பதான் அவளுக்கு உடம்பு முடியல. இங்க பாரு ராணி, இனி எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்புறம் மாணிக்க வந்தா என்னதான் திட்டுவான் பார்த்துக்கோ. அவ இத்தனைக்கும் வீட்டுக்கு வேலைக்கார வைக்கிறேன்னு சொன்னான். நான் தான் வேண்டாம், எல்லாமே நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்யணுன்றதுக்காக வேண்டான்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாரு, இன்னொரு முறை நீ அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு கிச்சன் பக்கம் மட்டும் வந்துடாத. உனக்கு என்ன வேணான்னாலும் சொல்லு, நான் செஞ்சு தரேன். சரிங்க அத்தை. ரேகா, உனக்கும் இதுதான் முதலும் கடைசியும். அவகிட்ட அது வேணும் இது வேணும் நீ எதுவும் கேட்காத. உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுன்னு சாப்பிடு. சரிம்மா. சரிம்மா, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரிங்க அத்தை. ஏண்டி அறிவு கெட்டவளே, உனக்கு அறிவுன்னு ஏதாவது இருக்கா? என்னம்மா ஓவராத்தான் மருமகளுக்கு ஜால்ரா அடிக்கிற? ஏன் உன் மருமக எனக்கு செஞ்சாதான் என்ன குறைஞ்சிடுவாளாம்? வாய் மூடு ரேகா. உன் வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவளை ஏன் நீ எப்படி பேசுற? அவ உன்னோட அண்ணி. என் அண்ணியா இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்கணும். என்னத்த பெரிய தகுதியை பார்த்துட்ட நீ? நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை ரேகா. அது இருக்கட்டும், அந்த சின்ன பொண்ணை நீ என்ன பேசுன? எதுக்கு இப்படியெல்லாம் பேசின்னு இருக்க? குடும்பம் ஒன்றா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் ஒன்றும் இல்லாததை பேசல, இருக்கிறத தான் சொன்னேன். இங்கே பாரு, உங்கள் சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் மாதிரி இல்லை. அவங்க பொண்டாட்டி மேலே அவன் உயிரே வச்சுன்னு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் அவன் காதுக்கு போச்சு, உன்னை வீட்டு உள்ளவே சேர்க்க மாட்டான். நான் தான் அவளை சமாதானப்படுத்தி இதை யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு நீ இப்படி இருக்க? உன் லைஃப் எப்படி இருக்குன்னு நினச்சி உனக்கு கவலையா இல்லையா? வேறவங்க வாழ்க்கையை பாழ் பண்ண பார்க்குற? இங்கே பாரு, மாமியாரை நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்குவேன். ஸ்ட்ரிக்டான டைமில் ஸ்ட்ரிக்டாக இருக்குவேன், நார்மலான டைமில் நார்மலாக இருக்குவேன். என்னென்னு உன்ன மாதிரின்னு நினச்சியா? இத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் உன்னால் கெட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்கு எனக்கு. இங்கே பாரு, ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் இங்கே இரு, இல்லையா கிளம்பி போயினே இரு. நான் எங்கம்மா போட்டோம்? எங்கேயாச்சும் போடி. இதில் பத்தாத்துக்கு உங்கள் மாமியார் வேறு ஃபோன் பண்ணி என்னால் கேட்க முடியாத கேள்விங்கெல்லாம் கேட்குறான். இதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா? நீ என்ன முடிவில் தான் இருக்க? நான் அங்கே போக மாட்டேன். சரி, அங்கே போகாமல் என்ன பண்ணலான்னு ஐடியா? இது உன் வீடு தானே? உன் வீடுன்னா எனக்கும் வீடு தானே. இனிமேல் நான் இங்கே தான் தங்க போகிறேன். இங்கே பாரு, அம்மா வீடுன்னு வந்தியா, ஒரு நாளோ 2 நாளோ இல்லை 1 வாரமோ 2 வாரமோ, அவ்வளவுதான். அதுதான் உன்னோட லிமிட். மாதக்கணக்கிலலாம் இங்கே டேரா போடணும்னு நினைக்காத. உங்கள் மாமியார் கட் அண்ட் ரைட்டாக என்னை கேட்குறா. அவளை வந்து எங்கள் வீட்டில் வாழறதா இருந்தால் வாழ சொல்லுங்க, இல்லைன்னா டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டுன்னு இருக்கா. மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ண போகிறாளாம். டைவர்ஸ் தானே? சரி, நான் டைவர்ஸே கொடுத்துட்றேன். ஏன் ரேகா, ஏன் நீ இப்படி இருக்க? அந்த மாதிரி மாமியாரும் மாப்பிள்ளையும் கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா அவங்க வீட்டில் போய் வாழற வழியை பாரு. என்னாலலாம் அங்கே போய் இருக்க முடியாதுமா. அப்புறம் வேற என்ன? கௌதமியை வந்து இங்கே இருக்க சொல்லுங்க. என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுகிறேன்.
என்னாலலாம் அவங்க வீட்டில் போய் இருக்க முடியாது. சரி, அப்போ டைவர்ஸ் கொடுத்துட்றியா? அம்மா, அப்புறம் யாரடி பொண்ணு வீட்டில் வந்து தங்குறதுக்கு ஒத்துக்குவாங்க? நீங்கள் பேசி அவனை இங்கே வர வைங்க. என்னாலலாம் முடியாது. சரி, அப்போ நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன். என்ன ரேக்கா இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? வாழ்க்கைன்னா உனக்கு விளையாட்டாக போயிருக்கு. இங்கே பாருங்கம்மா, என்னாலலாம் அவன் கூட வாழ முடியாது. அதுவும் அவங்க வீட்டிலன்ட்டு என்னால் முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலம்மா. அவனும் அவனோட முகர கட்டையும் பிடிக்கலனா இத்தனை வருஷம் ஏண்டி ஒன்றா இருந்த? ஒன்றா இருந்து என்ன பிரயோஜனம்? என் பேச்சு கேட்க மாட்டேன்றான், எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்றான். இப்போ பாரு, இவங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கின்னு இவனுக்கு அடிமையாக இருக்கன்னா என்னாலலாம் முடியாது. அதான் அவங்க அம்மா பெருசாக கிழிச்சாங்களே, அவங்க பையனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணுறேன்ட்டு. பண்ணட்டும், டைவர்ஸ் தானே, டைவர்ஸ் பேப்பரில் நான் சைன் பண்ணுறேன். அவன் மூஞ்சிக்கு எவ்வளோ வரமாட்டான். இப்படியே பேசி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கோ. உன் புருஷன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணுறா பாரு, அப்போ தான் உனக்கு அதோட அருமையே புரியும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படியோ போ. ஆனால் இந்த வீட்டில் சண்டை மூட்டணும்னு நினச்ச தொலைச்சிடுவான் உன்னை. எனக்கு என் பேர குழந்தை தான் முக்கியம். அந்த ராணிக்கு மட்டும் நீ எதனா தொந்தரவு கொடுத்த அவ்வளவுதான், இந்த வீட்லேயும் உன்னை இருக்க விட மாட்டேன். சௌமியா, சொல்லு சௌமியா, என்ன விஷயம்? அண்ணி, அது வந்து என்ன விஷயம் சொல்லு. அந்த பையன் விடாமல் கால் பண்ணினே இருக்கான் அண்ணி. அண்ணன்கிட்ட சொன்னியா? சொன்னேன். என்ன சொன்னார்? அட்டென்ட் பண்ணாதேன்னு சொன்னாங்க. அட்டென்ட் பண்ணாத, என்ன ஆனாலும் சரி நீ அட்டென்னே பண்ணாத. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பையன் சரியான ஃப்ராடான் சௌமியா. உனக்கு எப்படி தெரியாமல் போச்சு? இத்தனைக்கும் 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறீங்க. அண்ணி, அவன் எனக்கு சீனியர் அண்ணி. பசங்க கூட சுற்றுவான், மற்றபடி எனக்கு அவனை பற்றி எதுவும் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல சௌமியா, படித்த பொண்ணு தான் அண்ணி. யார் எப்படின்னு இப்பெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாரு, உன்னையே அவன் எப்படி ஏமாத்திருக்கான், அப்பனா இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருக்க மாட்டான். அவன் குறிக்கோளெல்லாம் பணம் மட்டும்தான். ஆமாம் அண்ணி, நான் நிஜமாவே அவன்கிட்ட ஏமாந்துட்டேன். இனியாச்சு உஷாராக இருந்துக்கோ. சரிங்க அண்ணி. அண்ணி, ஒரு விஷயம் கேட்கணும். என்ன சொல்லு. அப்பா ஏதோ ஆதிரா வீட்டுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக போனார். என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? எனக்கு எதுவும் தெரியாதே. ஆமாம் அண்ணி, சித்தி ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப கோவமாக போனார், அதான் என்ன ஏதுன்னு தெரியல. இப்படியா? ஒரு நிமிஷம் இரு, மாமாக்கே ஃபோன் பண்ணலாம். ஹலோ மாமா, நான் தான் நித்யா பேசுகிறேன். சொல்லுடா. என்ன மாமா, ஆதி வீட்டுக்கு போயிருக்கீங்களா? என்ன விஷயம்? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாம்மா, ஆதி ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டு போயிருக்கா. போயிருக்காளா? எங்கே போனா? அவளுக்கு பேசி வச்சிருந்தாங்கல்ல ஒரு பையன், அவங்க வீட்டில் ஒத்துக்கலன்னு 2 பேரும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம்மா, அதுக்கு தான் பாவம் லக்ஷ்மியை பார்த்துன்னு போகலான்னு வந்தேன். நான் அங்கேருந்து அப்போவே கிளம்பிட்டேன். கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, அதை முடிச்சுக்கின்னு அப்புறமா வரேன். சரிங்க மாமா. என்னம்மா, எதுக்கு ஃபோன் பண்ண? ஏதாச்சும் சாப்பிட வாங்கி வரணுமா? ஐயோ, எதுவும் வேண்டாம் மாமா. என்னம்மா, இதெல்லாம் வேணும்னா கேளு, நான் வெளியே தானே இருக்கேன். இருங்க மாமா, சௌமியாவும் இங்கே தான் இருக்கா, அவளுக்கு எதனா வேணுமான்னு கேட்குறேன். சௌமியா, உனக்கு ஏதாச்சும் வேணுமா? மாமா வெளியே இருக்காரா, எதனா வேணும்னா வாங்கின்னு வரேன்னு சொல்கிறாரு. எனக்கு மஷ்ரூம் ஃப்ரைன்னா ரொம்ப இஷ்டம். அப்பா அதை தான் அடிக்கடிக்கு வாங்கின்னு வருவார். அதை வாங்கின்னு வர சொல்லுங்க நீ. சரி இரு. ஹலோ மாமா, மஷ்ரூம் ஃப்ரை வாங்கின்னு வாங்க மாமா. என்ன, சாமியா சொன்னாலா? அது வந்து ஆமாம் மாமா. சரிடா, வாங்கின்னு வரேன். அப்போ உனக்கு எதுவும் வேண்டாவா?
இப்போதைக்கு எனக்கு எதுவும் தோணல மாமா. எதனா வேணும்னா கேட்குறேன். ம், சரி சரி. அண்ணி என்ன ஆச்சா? ஆதியும் அந்த பையனும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்களாம். எது? ஆதியா? ஆதியா அப்படி பண்ணா? என்னால் நம்பவே முடியல அண்ணி. அந்த பையன் வீட்டில் ஒத்துக்கலையா? அதனால தான் 2 பேரும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. விடுங்க, அந்த பையன் நல்ல பையன் தானே, பரவாயில்ல. அவள் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை தான் சூஸ் பண்ணியிருக்கா. உனக்கு ஆதி மேலே கோவம் வரலையா? இல்லை அண்ணி, இப்போ வரல. என்னதான் இருந்தாலும் அவளும் என்னோட சிஸ்டர் தானே. நாங்கள் 2 பேரும் என்றைக்குமே பேசிக்கிட்டதே இல்லை. இத்தனைக்கும் ஒரே காலேஜ் தான் போகிறோம். எனக்கு தான் கொஞ்சம் ஈகோ. அவள் நார்மலாக தான் இருக்குவா. மேபி அவள் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தா இன்றைக்கி நான் இந்த நிலமையில இருந்திருக்க மாட்டேன். எல்லாம் என்னோட தப்பு தான். சரி போட்டோம், விடு சௌமியா. எல்லாத்துலேயும் ஒரு நல்லது இருக்கும். இதுவும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கலாம். கரெக்டு தான் அண்ணி.